குரு கரெக்ட் டைமுக்கு கன் மாதிரி வருவான், கலந்துக்குவான், சும்மா கலக்குவான். யாரடி அந்த குரு? இந்த குரு 24 மீட்ல கலந்துட்டு 24 நம்பர் 1 வந்தவன். அவன் தான் டஃப் காம்படிஷன்னு சொல்றாங்க. கையால் அணைகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் கால்வா இல்லடா, காட்டார். ஹாய். யாரா உன் சொந்தக்காரங்களா? இது வரைக்கும் இல்ல, இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல ஒரு ஜொக்குன்னு நினைச்சேன், சரி பொத்துருச்சு. என்ன? என்ன தடுக்காத, என்ன தடுக்காத. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த படம் முடிஞ்ச உடனே விட்டு போடுவீங்களா இல்ல நடுவுல விட்டு ஓட்டுவீங்களா? எனக்கு இவர் பையன் வேண்டாப்பா. நான் அவளை வச்சுக்கிறேன். பாட்டே போடுறா. உன்னத மனசை புரிஞ்சிக்கவே முடியலையே புரிஞ்சோத்தமா. லேடிஸ காடா மதிக்கணும். காய் ஏதாவது சொல்லு. எனக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை. இது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பவர். இதை ESPன்னு சொல்லுவாங்க. எது நடக்க போகுதோ அதுதான் உங்களுக்கு தோணும். கண்டிப்பா நடந்தே தீரும். இப்ப மேட்ருக்கு போலாமா? ஸ்டார்ட். வரமாட்டான் சரி. அபி, நான் குரு பேசுறேன். நீ யாரு? குரு. ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிச்சுக்கலாம். நான் அவன் தான் என்ன மாதிரி நடிப்பானா? ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் நான் அவன மாதிரி நடிக்க மாட்டேன். ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அவனை நம்பாத. நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். ஆமாண்டா, பணம் 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 தான். எங்களுக்கு வேணுமே தெரியல. இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ. இப்ப நீங்க 2 பேரும் ஓடணும். நடத்திட்டு இருக்கிறதா அவ. ஜெயிக்கிறவன் குரு. ஜெயிக்க போறது நான்டா. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.